பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று தான் நீங்கள் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சமரசம் ஏற்படுமா அப்படின்றது இல்லாத ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றத நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் ராமதாஸ் பேட்டி முழுக்க அப்படி தான் இருக்குது. ராமதாஸ் பேட்டிக்கு அப்புறம் இனி ராமதாஸும் அன்புமணியும் இணைந்து பயணிப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுக்களை தன்னுடைய மகன் மீது ராமதாஸ் வைத்து விட்டார். ஒரு கட்டத்தில் அப்பாவாக வேண்டாம், ஐயாவாக அப்படியும் வேண்டாம், ஒரு நிறுவனராக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் வந்து விட்டார். அப்படின்னா தன்னுடைய மகன் அப்படின்ற கட்டத்தையே அவர் தாண்டி விட்டார் அப்படி தான் தெரியுது அவருடைய பேட்டியிலிருந்து. கண்ணீர், தன்னுடைய தாயையே அடிக்க வந்து விட்டார், இப்படியெல்லாம் சொல்கிறது. இதுக்கப்புறம் அந்த ஜெல்லாய் நிற்குமா? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யார் கூட இனி பயணிப்பது என்ற முடிவை எடுப்பார்கள்? எல்லாமே நல்லா தெரியுது. என்ன நடக்கும் சார்? ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு பேட்டி கொடுத்த ஒரு முதல் பேட்டியாக டாக்டர் ராமதாஸ் இது அமைந்து விட்டது. இதுவரை அவர் கொடுத்த பேட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கும் சளைக்க மாட்டார். மேடையில் இருந்து பேசினாலும் சரி, ஒரு பத்திரிகையாளர் பேட்டியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் தன்னை தாழ்த்திக்கவே மாட்டார். ராமதாஸ் கர்ஜிப்பார். அவருடைய சுபாவம் அப்படி. நீங்கள் மேடையில் சில வார்த்தைகள்லாம் அவர் கொட்டுறதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சிகள் ராமதாஸுடைய திட்டம் என்ன? அண்டம் நடுநடுங்க, இந்த உலகம் கிடுகிடுங்க போராட்டம் பார். இப்போ அடுத்து என்ன போராட்டம் நடக்குது வட மாவட்டத்தில், அப்படி ஸ்தம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும், வீராவேசமாக இருக்கும். நீங்கள் எந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவும் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு முன்பாக அவர் பேசுகிற பேச்செல்லாம் எடுத்து பாருங்கள். சாதாரண பேச்சாக இருக்காது. நம்மளாம் சிங்கம் சிங்கம் போல் நிற்க போகிறோம், சிறுநரிகள் நம்மளை பார்த்து ஓடும்பார். அதாவது தனியாக தான் நிற்க போகிறாருன்ற மாதிரி தோற்றத்தை கொடுப்பார். ஆனால் இறங்கி வருவார். ஆனால் எனக்கு தெரிந்து முதல் முறையாக இப்படி ஒரு பரிதாபத்திற்குரிய பேட்டி கொடுத்தது இதுதான் முதல் முறை. எத்தனையோ ஒரு துயர சம்பவங்கள் அல்லது சரிவுகள் வந்த போதும் டாக்டர் ராமதாஸ் கலங்கியதே கிடையாது. இன்று மக்கள் மன்றத்தின் முன்பாக, பத்திரிகையாளர் மன்றத்தின் முன்பாக இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததற்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அவர்தான் காரணம். நீங்கள் ஏன்னு கேட்கலாம். அன்புமணி தவறு செய்தாரான்னு கேட்கும்போது என்ன சொன்னார்? நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லிட்டார். அவர் இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடந்த பிறகு அவர் பல்வேறு தரப்பு மக்களை கூப்பிட்டு தைலாபுரத்தில் பார்த்தார். பல பேர் புறக்கணித்தார்கள். ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சமாளித்தார். ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னார். இந்த சமூக முன்னேற்ற சங்க மாநாட்டில் யாருமே பங்கேற்கவில்லைன்னு கேட்கும்போது வியாழக்கிழமை வாங்கன்னு சொன்னார். அன்றைக்கி உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னார். ஆனால் அதுக்கு இடையில் தருமபுரியில் ஒரு படத்திருப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். நான் என்ன தவறு செய்தேன், ஒரு மாதம் மன உளைச்சல், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன்னார். பதில் மட்டும் சொல்லலை, அன்புமணியுடைய மொத்த அந்த அந்தஸ்து, அவருக்கு இருந்த பிம்பம் மொத்தத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கிட்டார். ஒரு மகனாகவும் அன்புமணி செயல்படவில்லை, ஒரு கட்சி தலைவராகவும் தலைமை பண்பு அவருக்கு இல்லை, உறவுகளையும் பராமரிக்கவில்லை, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் யாரையுமே மதிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக அன்புமணி என்பவர் சுயநலத்தின் உச்சம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார். அதாவது தான் மக்களுக்கு அளித்த சத்தியத்தை யாருக்காக மீறினேன் அப்படின்றத சொல்கிறாரு. காடுவெட்டி குரு மகள், உறவினர்கள் காடுவெட்டி குருவை அன்புமணி ராமதாஸ் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து ஊடகங்களில் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ காடுவெட்டு குருவை கீழ்த்தரமாக நடத்தினார் அன்புமணி அப்படின்னு ராமதாஸ் அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிறார். இப்படி ஏன் நான் என்னுடைய வாக்குறுதியே காப்பாற்ற முடியாத அளவுக்கு யாருக்காக இறங்கி வந்தேன் அப்படின்னா, கடைசியில் என்னுடைய கூட்டத்துக்கே போவாதுன்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிறிய அப்படின்றது ராமதாஸோடைய குற்றச்சாட்டு. அதோட இன்னொரு பக்கம் அன்னைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்றாரு. இவர் மன உளைச்சல்ன்றாரு, அவர் நான் செத்துட்டேன்றாரு, ஆனால் செத்து பிழைச்சிட்டேன்றாரு. இந்த அங்கலாய்ப்புலாம் எதுக்குங்க? யார் கொடுத்தது?
நீங்களே தேடிக்கொண்டது. அன்புமணி கொடுத்தார் என்பதை ஏற்கவே மாட்டேன். அன்புமணி அழுத்தம் கொடுத்தார் என்ன, உங்களுடைய மனைவி அதாவது அன்புமணி ராமதாஸுடைய அம்மா என்ன குடைச்சல் கொடுத்தாலும் சரி, ஏன் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கலை, ஏன் ஸ்டடி மைண்டாக நிற்கலை, இந்த கேள்வி வருதா இல்லையா? உங்கள் கட்சிக்காரன்கிட்ட நீங்கள் என்ன சமாதானம் சொன்னீங்க? அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் சமூக நீதிக்காக என்னை தவிர வேறு யாருமே பேசவில்லை அப்படி நீங்கள் உச்ச ஸ்தாயில் மகிழ்ந்துறீங்களே, பேட்டி கொடுத்தீங்களே. சமீபத்தில் சொன்னார், என் அளவுக்கு சமூக நீதிக்கு பேசிய தலைவர் இந்தியாவில் யாரும் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? அரசியல் வருது, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியர் இயக்கம் கட்சியாக உருமாறிய பிறகு நானோ என் குடும்பத்தினரோ என் உறவினர்களோ அதிகாரத்துக்கு என்றும் ஆசைப்பட மாட்டோம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ எங்கள் கால் படாது சொன்னீங்களா இல்லையா? அப்படி நடந்தால் முச்சந்தில் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள் சொன்னது யார்? இப்படிப்பட்ட வசனத்துக்கு சொந்தக்காரர் யார்? எத்தனை பேரை அப்படியே ரத்தம் சுண்டி இழுத்துச்சு. அப்பாடா, நமக்கு ஒரு தலைவன் கிடைத்து விட்டான், நம் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட தலைவன் வரவே மாட்டான் அப்படின்னு வன்னிய மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்தாங்களே. எப்படி இப்போ எந்த ஜாதி கட்சியும் தொடர்ச்சியாக ஒரு 10 வருடத்திற்கு மேல் நீடித்ததே கிடையாது. முதலியார் சங்கன்னு ஆரம்பித்தார் ஏசி சண்முகம், இன்னும் கெதியில் இருக்கார். யாதவர் சங்கன்னு ஆரம்பித்தார் ராஜா கண்ணப்பன், இன்னைக்கு எங்கே இருக்கார்? நீங்கள் எந்த அமைப்பாக இருக்கட்டும், எந்த ஜாதி அமைப்பாக இருக்கட்டும், நான் இந்த 2 சங்கத்தை சொன்னேன், வேறு எந்த ஜாதி சங்கமாவது வலிமையாக இருக்குன்னு சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தை கட்சி ஜாதி கட்சியாகவும் பார்க்கப்படும், அதே நேரத்தில் ஒரு அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராட்டுகிற ஒரு சக்தி. அது கொஞ்சம் கரையிறதுக்கு கஷ்டம். ஆனால் மற்ற ஜாதி கட்சிகள் ஏதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் நின்ற வரலாறு உண்டா? அந்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. காரணம், அந்த அளவுக்கு கட்டமைப்பில் நீங்கள் கொண்டு போனீங்க. இதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் 50லேருந்து இருந்தது. ஆனால் 87க்கு பிறகு 1 மாத காலம் வட மாவட்டத்தை ஸ்தம்பித்து, பஸ் கிடையாது, லாரி கிடையாது, போக்குவரத்து கிடையாது, காலேஜ் ஸ்கூலு கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவுங்க, 23 நாள் வேலைக்கு போகாத ஒரே காலகட்டம் அந்த 87 இடஒதுக்கீடு போராட்டம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அப்போது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தலைவர், யாருக்காக அசையாதவர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா எல்லாரையும் போட்டு பார்த்தவர், சொந்த மகன்கிட்ட தோற்று போயிட்டீங்களே. எந்த அழுத்தத்திற்காக 35 வயதில் அவர் மகனை அமைச்சராக்குனீங்க? உங்கள் மகனை எதுக்கு ஆக்குனீங்க? என்ன அழுத்தம்? நீங்கள் செய்த தவறு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, அதனுடைய பாவம் பலனை அனுபவிக்கிறீங்க. சும்மா கிடையாது. நீங்கள் என்ன வேணால் புலம்பலாம். அவர் சொல்கிறாரு, அந்த ஓப்பனிங் ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள், கொடுமை 36வது வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை பாசத்தோடும் தைலாபரத்தோட்டம் வரவேற்கிறது. இந்த ஓப்பனிங் லைன் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி, நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன். இடையில் சில வியாழக்கிழமைகளை நாம் சந்திக்க முடியவில்லை, ஆனாலும் நம்முடைய சந்திப்பு மகிழ்ச்சியோடு இருக்கும். எங்கள் கட்சியை பற்றிய செய்திகளை நீங்கள் பலமுறை கேட்டீர்கள், பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் தழுதழுக்குது. அன்புமணி பற்றி நீங்கள் சில கேள்வி கேட்டீங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னார், அதை நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீர்கள், நாடும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, யார் தவறு செய்திருந்தால் அப்போ தான் சொல்கிறார், நான் தவறு செய்துவிட்டேன், அன்புமணி தவறு செய்யலை. சரி, அந்த தவறை தூண்டியதற்கு பிறகு நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்காக இல்லை? ஒரு முறை அமைச்சராக்குனீங்க. 2014 பாஜக கூட்டணி யாரால்? 2016 தனித்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அந்த முடிவு யாரால்? 2019 திரும்ப கூட்டணி யாரால்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தெரியாமலே பாஜகவுடன் கூட்டணி யாரால்? அம்மாவை பார்த்து பாட்டில் எடுத்து அடித்தார். தாயை தெய்வம் என்று நீங்கள் சொல்வீர்கள், தாயை தெய்வம் தானே சொல்வோம், ஆனால் அந்த தெய்வத்தை நோக்கி பாட்டிலால் அடித்தார். இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை எந்த தந்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு உச்சத்தில் இருக்கிற அரசியல் குடும்பத்தில் மகன் அம்மாவை அடித்தார். இல்லை, இப்போ இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் எழும், அரசியலுக்காக ராமதாஸ் அன்புமணி மீது மிகைப்படுத்திய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் எல்லா காலகட்டத்திலும் அன்புமணியை
முன்னிறுத்தியவர் அவரது தாயார். உண்மையிலே அது மறுக்கவே முடியாது. ராமதாஸ் வந்து பலமுறை சண்டை போட்டிருக்கிறார். இல்லை, அப்படி முன்னிறுத்திய தாயை தாக்க வந்துருவாரான்னு அது காலக்கொடுமை. காலக்கொடுமை. இன்றைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்வார்கள். ராமதாஸ் இன்னைக்கு தானே அப்படி எழுந்து நிற்கிறாரு. காடுவெட்டி குரு அவமானப்படுத்திய போதே அன்புமணி ஏன் ஓரங்கட்டல? இது பார், குரு அவமானப்படுத்திட்ட, உன்னை விட எனக்கு அவன் மூத்த மகன் சொல்லி வெளியே தள்ள வேண்டியதானே, பதவி பறிக்க வேண்டியதானே. ஏன் அன்றைக்கி உங்களுக்கு இந்த கொதிப்பு வரல? சரி, தமிழ் குமரனை 2 மாதம் வச்சிருந்து ஏன் நீக்கினீங்க? பல்வளைக்கி கொண்டிருந்தேன், பாண்டிச்சேரிந்து ஃபோன் வருகிறது, வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். எத்தனை கண்ணில் தண்ணீர் வந்திருக்கும். தமிழ் குமரனை நீக்கிய போது அந்த கொதிப்பு ஏன் வரல? ஜிகே மணியை பதவி பறித்து நீங்கள் தலைவர் பையனை கொடுத்தீங்களே. இது பாருப்பா, நான் நிறுவனர், தலைவர் ஜிகே மணி இருந்துட்டு போட்டோம், காலங்காலமாக இருக்கார், இல்லை வேற ஒருத்தர் கொண்டு வருவோம், நீ தலைவராகக்கூடாது ஏன் சொல்ல முடியல? ஜிகே மணியிடம் பறித்து மகனுக்கு கொடுக்குறீங்க. ஜிகே மணியின் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் மகனுக்கு தமிழ் குமரனுக்கு பதவி கொடுக்குறீங்க. இளைஞரணி பதவி, பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி பதவி 2 மாதம் கூட வைத்திருக்க முடியல. அப்போலாம் உங்களுக்கு. ஆனால் பேரனுக்குன்னு வரும்போது எல்லா விஷயம் வெளியே வருது. 6 வருடங்களாக மணக்குமரில் அடக்கி இருக்கிறேன். 6 வருடம் இல்லை, 2004 சுகாதாரத்துறை அமைச்சராக்குனீங்களே, அன்றிலிருந்து மணக்குமரல் தான். ஏன்? அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தலித் எழில்மலை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதை பார்த்த பிறகு யாருக்கு அந்த ஆசை வந்தது? யாருக்கு ஆசை வந்தது? 2004 காங்கிரஸ் கூட்டணியோடு திமுக கூட்டணியோடு சேர்ந்து மத்திய கேபினெட்டில் இடம்பெற்ற போது ஒரு சாதாரண அமைச்சர் கொடுப்பதாக இருந்தார்கள். நான் தான் சண்டை போட்டு சுகாதாரத்துறை வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு சொல்லியிருக்கார். அப்படி பதவி வாங்கி கொடுத்த தந்தையை, தாயை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? இதை தவிர பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த சண்டை வெறும் பதவிக்கான சண்டை, பேரனை முன்னிறுத்துவதற்கான சண்டை அல்ல, பொருளாதார சண்டை இருக்கிறது. இல்லை, இப்போ பேரனை முன்னிறுத்தி ஒரு சண்டை தொடங்கியது. இந்த செய்தியாளர் சந்திப்பிலையும் அன்புமணி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லும்போதும் முகுந்தன் பரசுராமனுக்கு கொடுத்த பதவி இருக்கிறது, அவர் அந்த பதவியில் தொடர்கிறார் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அவர் சொல்லி முடித்த சில மணி நேரங்கள்லேயே முகுந்தன் பரசுராமன் ராஜினாமா அப்படின்ற செய்தி கடிதம் அன்புமணிக்கு எழுதி அவர் அனுப்புகிறார். அப்போ குடும்பத்திலேயே ராமதாஸுக்கு போதிய செல்வாக்கு இல்லையா? ஏன்னா தன்னுடைய பேரனுக்காக இவரை வலிந்து சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது பேரன் அன்புமணிக்கு அந்த ராஜினாமா கடிதத்தை அனுப்புகிறார் அப்படின்னு என்றால் அப்போ குடும்பத்துக்குள்ளே ராமதாஸுக்கு என்ன நிலைமை? இல்லை, இந்த கேள்வி நான் கடைசியாக வரேன். அன்புமணி என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஏன் முகுந்தன் இப்படி ராஜினாமா எழுதினார் என்பதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறார்ல, இளைஞரணி சங்க தலைவராக முகுந்தனை அறிவித்தேன், வீட்டில் எனக்கும் கட்சியில் அன்புமணிக்கும் உதவியாக இருப்பதற்காகத்தான் முகுந்தனை கொண்டு வந்தேன். ஆனால் சுவற்றில் பந்து எறிந்தது போல் தலையில் போடாத குறையாக என் மீது மைக்கை வீசியது சரியா? அவர் அப்படியே அந்த பொதுக்குழு, பாண்டிச்சேரி ஒட்டி நடந்த பொதுக்குழு தூக்கி போடுறார். பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், என்னுடைய மொபைல் எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் என்னை அங்கு சந்தியுங்கள் என்பது சரியா? இதெல்லாம் கேட்குறார். ஒரு கட்சி தலைவர் இந்த அளவுக்கு வெடித்து சீறி இருக்கிறார் என்றால், நீங்கள் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சிங்கத்தின் சீற்றமும் குறையவில்லை அப்படின்னு யாருக்கு சொன்னார்? மீடியாக்கா இல்லை கட்சிக்காருக்கா? அன்புமணிக்கு சொன்னார். அன்புமணிக்கு புரியல. அவர் என்ன சொல்கிறார்? அண்ணாவை போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கட்சி நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நிர்வாக குழு கூட்டினால் நான் இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்கள் என்று நான் யாரிடம் சொன்னதும் இல்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக சொல்லியிருப்பேன். நீ இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பேன் தவிர என் மகனுக்கு எதிராக பேசுங்கள் நான் சொன்னதில்லை. ஆனால் என் மகன் எனக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு யாராவது கட்சியை பற்றி பேசினால் அவர் கடித்து குதறுகிறார். யார்? நிர்வாக குழு கூட்டத்தில் யாராவது கட்சி பற்றி ஏதாவது விஷயங்கள் விமர்சித்தால் அன்புமணி கடித்து குதறுவார். அதன் பிறகு எனக்கேன் வம்பு என்று எல்லோரும் ஒதுங்கிக் கொள்வார்கள். இதை சொல்லியிருக்கார்ல. அப்போ இதுக்கெல்லாம் இப்போது ராமதாஸ் இதெல்லாம் போய் சொல்வாரா? எத்தனை போய் சொல்ல முடியும்? சரி, அம்மாவை அடித்து விட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு என்னைக்கு மன உளைச்சல் இல்லை, எனக்கு மன உளைச்சல், எனக்கு தூக்கம் இல்லைன்னா சொன்னாரோ, அதே மாதிரி ஒரு பரிதாபத்தை தேடிக்கொள்வதற்கோ அல்லது பரிதாபத்தை வைத்து இன்னும் கட்சி நடத்துவதற்கோ ராமதாஸுக்கு அவசியம் இல்லை. கட்சி இனி அன்புமணி கைக்கு தான் போகுது. இனி எத்தனை காலத்துக்கு ராமதாஸ் கையில் இருக்கும் கட்சி? மிஞ்சி கூட இன்னும் 3 வருஷம் 4 வருஷம்.
அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இந்த 3-4 வருஷமே அவரால் வந்து ஒரு வலிமையாக செயல்பட முடியுமா? ஊர் ஊராக போக முடியுமா? முடியாது. கட்சி 90% ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்றைய பேட்டி அந்த சமுதாயத்தையும் அந்த கட்சி நிர்வாகிகள் நிலை குலைத்து விடும். ஏனென்றால் 95,000 கிராமங்கள், 95 கிராமம் இல்லை, 95,000 கிராமங்கள்னு சொல்கிறார். அந்த கிராமங்களுக்கு நடந்து ஒத்தடி பாதையில் அரிக்கேன் விளக்கு இதெல்லாம் வைத்து கொண்டு போய் கட்சி வளர்த்தேன். ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனருக்கு என்ன உத்தரவு போடுறீங்க, என்ன ஆர்டர்ஸ் போடுறீங்க? ஏன்னா ஊருக்கு போனால் யாரும் பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து ஏதோ வந்து இட்டு கட்டப்பட்ட கதை அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாவீரன் காடு வெட்டி குரு அவமானப்படுத்தி விட்டார்கள்னு சொன்னதை விட அன்புமணி பல தவறுகளை செய்து வந்தார். அவர் வாய் கூசாமல் பொய் சொல்வார். யார்? பெத்தாப்புன்னு சொல்கிறாருங்க. கட்சி தலைவரத்தில் பெத்தாப்புன்னு சொல்கிறார். பல தவறுகளை செய்வார், வாய் கூசாமல் பொய் பேசுவார். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இந்த தொல்லை தாங்க முடியாமல் நான் தவித்து வந்தேன் அப்படிங்கிறார். என்னை விமர்சியுங்கள், கூட்டத்துக்கு வந்தால் என்னை விமர்சிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்கவில்லை, ஒரு கூட்டத்தில் அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று நான் விமர்சித்து விட்டேன். ஓப்பனாக சொல்லிட்டேன்றார். இப்போ அந்த நிர்வாகிகளாம் இது மறுப்பாங்களா? ஆமாம், பெரியவர் வந்து இப்படி சொன்னார் சின்னவரை அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஆனால் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை. 2024 கணவனும் மனைவியும் வந்து ஒரு காலை பிடித்து கொண்டு அன்புமணியும் இன்னொரு காலை பிடித்து கொண்டு மருமகள் சௌமியாவும் என்னை அழுதார்கள், என்னை அழச் செய்து விட்டார்கள், கூட்டணிக்கு வர செய்து விட்டார்கள்னு. நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நான் சி சண்முகம் மூலமாக பேசி எடப்பாடியிடம் நீங்களே பேசுங்கள் என்று சொன்ன பிறகும் அவர் என்ன முடிவெடுத்தார்? காலையில் பார்க்குற பாரத் மாதா கி ஜே வீட்டு வாசலில் கோஷம் கேட்குதுங்கிறார். அப்போது முழுக்க முழுக்க எல்லா முடிவுகளையும் அன்புமணி எடுத்தார். அதை சாதித்து கொடுத்தவர் அவருடைய தாயார். ஏனென்றால் நான் இதுக்கு உதாரணம் சொல்லுவேன். குமுதம் ரிப்போர்ட் இதழில் இது செய்தியாக வெளியிட்டிருக்கிறேன். இதற்காக சில விஷயங்களும் நடந்திருக்கிறது. இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பலர் இதுக்கு சாட்சி. 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஒரு கூட்டணியில் இருக்கிற சூழல். தருமபுரியில் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறார். நாம் சிங்கங்கள் சிங்க குட்டிகள் சிறு நரிகளிடம் பிச்சை கேட்பதா? என்னென்னா, சில தொகுதிகளை பாஜக கூட்டணியில் தேமுதிக விடாப்பிடியாக பிடித்துக் கொள்கிறது. விஜயகாந்த் இந்த தொகுதியில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ இந்த தொகுதியில் விட்டு கொடுப்பதற்கு பாஜகவுடைய தலைவர் அன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் பேசி கொண்டிருக்கிறார். பாமக இதை விட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. விஜயகாந்த் மறுக்கிறார். அப்போ தான் அந்த டைலாக் வர்றார், சிங்கங்கள் போய் சிறு நரிகள் கிட்ட பிச்சை கேட்க மாட்டார். விஜயகாந்த் சொல்லணுமா, உஷ்ணமாயிட்டார். பெரிய சண்டை. கூட்டணி விட்டு வெளியே போகிற முடிவுக்கு விஜயகாந்த் வந்து விட்டார். நீங்கள் ஒன்றா வச்சுக்கிட்டார், நான் வெளியே போகிறேன்ட்டார். அன்புமணி தகிக்கிறார். தருமபுரி கூட்டத்துக்கு பிறகு பெரிய சண்டை நடக்கிறது. ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்கிறாரு, அவர் மேலே இருக்கிற சிபிஐ கேஸு, யார்? சிவி சண்முகத்தை அட்டாக் செய்த கேஸில் அவர் சிபிஐ கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். என் மீது 2 வழக்கு இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது. மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நான் பாஜக விட்டு வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கடைசியில் வந்து அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, மகனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் பையன் சொல்கிறதான் கேட்கணும்னு அன்றைக்கும் அந்த அம்மையார் கொடி பிடிக்கிறார் மகனுக்காக. ராமதாஸ் ஒத்துக்கலை. அவர் பாட்டுக்கு நேராக தருமபுரி வந்து பிரச்சார கூட்டத்தை முடித்து கொண்டு திண்டிவனம் வந்து வீட்டுக்கு வரணும். தச்சூரில் பொதுக்கூட்டம். தச்சூர் பொதுக்கூட்டத்தை முடித்து விட்டு குடும்ப பிரச்சனை தாங்காமல் வேலூர் மாவட்டத்துக்கு வரார். ராணிப்பேட்டைக்கு வரார். ராணிப்பேட்டத்துக்கு வந்து அவசர செயற்குழு கூட்டம் கூட்ட வேண்டும் என்று யார் வீட்டில் தங்கியிருக்கா தெரியுங்களா? ராணிப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் என் டி சண்முகத்தின் திருமண மண்டபத்தை தேர்வு செய்து அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே யார் வீட்டில் போய் தங்கியிருந்தாருன்னா, இவங்க ராணிப்பேட்டை சிப்காட்டில் இருக்கிற மாநில துணை பொதுச் செயலாளர் எம்.கே. முரளி வீட்டில் தங்கியிருக்கார். குடும்பத்தினர் யாரும் வரக்கூடாதுங்கிறார். காடு வெட்டி குரு டாக்டர் ராமதாஸ் 2 பேர் போயிடுறாங்க. பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறார். தொகுதியை விட்டு தரவில்லை என்றால் வரமாட்டோம். இதற்கிடையில் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் சண்டை நடக்கிறது. இங்கே பாஜக அலுவலகத்தில்
நாங்கள் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு மாதிரி பேசுகிறாரு, விஜயகாந்த் கோச்சிக்கிறார். இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அம்மா கிட்ட போய் சொல்லி, நீங்கள் முதல்ல அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுருங்க, முதல்ல நீங்கள் பிரேமலதா அவர்களிடம் பேசி விஜயகாந்த் கோச்சிக்க வேண்டாம், நீங்கள் பேசுங்க. அந்தம்மா பேசுனாங்க. யார்? அன்புமணிக்காக டாக்டர் ராமதாஸுடைய மனைவி சரஸ்வதி ராமதாஸ் அவர்கள் பிரேமலதாவுடன் பேசினார். பேசி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஐயா பேசுறது மனசில் வச்சுக்காதீங்க, ஒரு சீட்டை விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு விட்டு கொடுத்தீங்களா பிஜேபியில் சொன்னாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தான் சமாதானமாச்சு. அதன் பிறகு என்னத்தமா நடந்தது, இந்த குடும்பம் இப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு ஒன்று கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று அறிவிப்பதற்கு ராமதாஸ் முடிவு எடுத்து விட்டார் 2014. இந்த தகராறு நடந்துகிட்டு இருக்கும்போதே அன்புமணி 5 கண்டிஷன் சொல்லி அம்மா கிட்ட சொல்லி, நீங்கள் சொல்லிடுங்க நான் ஊரை விட்டு போயிடுறேன். முதல் கண்டிஷன், நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், தர்மபுரியில் எனக்கு பதிலாக குருவை நிற்க சொல்லுங்கள், காடுவெட்டி குரு, இளைஞரணி பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன், 2 மாதங்களுக்கு வெளிநாடு செல்கிறேன், வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் அரசியல் செய்ய மாட்டேன். 5 உறுதி கொடுக்குறார் அவங்க அம்மா கிட்ட. இதுக்கு இந்த உறுதியை இப்படி சொல்லிக்கிட்டே ஜிகே மணி அங்கே ராணி இந்த உறுதி எதுக்காக கொடுக்குறாரு? இல்லை, நான் அப்பாவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதற்கிடையில் ஜிகே மணியை ராணிப்பேட்டைக்கு அனுப்பி, ஐயா கூடி வர நேரத்தில் கெடுத்துடாதீங்க, நமக்கு மத்தியில் அமைச்சரவை பதவியெல்லாம் கிடைக்கும், நீங்கள் விரும்பினபடி பல பேரை மத்திய அமைச்சராக்கலாம், மீண்டும் மத்தியில் செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி குருவை முதல்ல ஒத்துக்க சொல்லி, குரு சொன்னதன் பேரில் ராமதாஸ் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ சொல்கிறார், கூட்டணி கட்சி கூட்டத்தின் மேடையில் ஜிகே மணி அமரணும், கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்கள் பேசி முடிவு எடுத்து கையெழுத்து போடுங்க, நான் சாயங்காலம் ராஜ்நாத் சிங்கை பார்த்து பேசிக்கிறேன். இதுதான் ஒப்பந்தம். 2014 சிப்காட்டுடைய அங்கே இருக்கிற தொழிற்சங்க தலைவர் MK முரளி துணை பொதுச் செயலாளர் அவர்கிட்ட கேட்கலாம், பொன் ராதாகிருஷ்ணன் கேட்கலாம், பிரேமலதா இருக்காங்க பேசினாங்களான்னு கேட்கலாம். இவ்வளோ நடந்தது. இவ்வளோ நடந்த பிறகுதான் இத்தனை சமாதானம் செய்து அன்புமணியை முன்னிறுத்தியவர் தான் அவரது தாயார். அந்த அம்மாவை பார்த்து பாட்டில் எடுத்து அடிக்கலாமா? ராமதாஸ் சொன்னது பொய்ன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? இதற்கு மேல் பொய்ன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? திரும்ப ராமதாஸ் மனைவியே நிறுத்துவார் முன்னாடி, நீ சொல்லுமான்னு. இந்த சண்டை எப்படி முடியும், எங்கே போய் ஒத்துமையாக போகுதுன்னு தெரியல. ஆனால் முதல்ல சொன்னதான் தவறு அத்தனையும் டாக்டர் ராமதாஸ் உடையது. ஆனால் கட்சி எப்படியும் இவரோட தான் போகுது. யார் இறங்கி வரப்போகிறது? கட்சி யாரிடம் போகுன்றீங்க? அன்புமணிக்கிட்ட தான். அவர் இப்போது அடுத்து ஒரு திட்டம் வச்சுருக்கார். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் 3 நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம், தொடர்ந்து 3 நாள். சோழிங்கநல்லூரில் மகாராஜா திருமண மண்டபம் நாளை இல்லை நாளை மறுநாள் அறிவிப்பு போகிறோம். தொடர்ந்து 3 நாள். எப்படி அப்பா தைலாபுரத்தில் நடத்தினார்ல அதே மாதிரி முதல்ல காலை மாவட்ட செயலாளர் கூட்டம், மதியம் வன்னியர் சங்க கூட்டம், மறுநாள் காலை சமூக முன்னேற்ற சங்க கூட்டம், பிற்பகலில் தொழிற்சங்க கூட்டம், 3ஆவது நாள் காலையில் வழக்கறிஞர் பேரவை கூட்டம், 3ஆம் நாள் பிற்பகலில் சமூக ஊடக பேரவை கூட்டம். இப்படி தொடர்ச்சியாக 6 கூட்டம் கூடி ஒட்டுமொத்த முடிவு என்னென்னா, டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை நீக்கக்கூடாது, அன்புமணியை தலைவராக அறிவிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரப்படி டாக்டர் அன்புமணி தான் கட்சியினுடைய அதிகாரம் பெற்ற தலைவர். இவர் தலைவர் பதவியை ஏற்றுக்கலாம், அறிவிக்கலாம், ஆனால் அதிகாரம் கிடையாது. அதனால் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் டாக்டர் ராமதாஸ் நீக்கப்படுவார். தூது விட்டுருக்காரா இல்லை இந்த கூட்டத்தில் முடிவு செய்ய போகிறாங்க? கூட்டத்தில் முடிவு ஒன்று தான். 3 நாள் கூட்டம் வந்தாலும் முடிவு ஒன்று தான். ஒரே வாய்ப்பு தான். இன்றைக்கி ஜிகே மணி கூட இல்லை, சேலம் அருள் கூட இல்லை, இவ்வளோ நாள் கூட இருந்தாங்க. நீ யாருமே வரல. இந்த வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டில் இப்படி ஒரு தடாலடி முடிவு எடுக்கப் போகிறார் என்று தெரிந்ததும் நேற்று இரவு எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ கூட இருந்தது யார் தெரியுங்களா? தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், சமூக முன்னேற்ற பொதுச் செயலாளர் பரந்தாமன், சமூக ஊடக பேரவை தலைவர் வினோபா, புதுவை மாநில ஊடக பேரவை செயலாளர் செல்வம். இந்த 4 பேர் தான் கூட வந்திருக்கிறாங்க. துணை பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் இல்லை,
அவர்லாம் ராஜ விசுவாசி, கூடவே இல்லை. இப்போ யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாரும் கணக்கெடுத்து அன்புமணி இந்த 4 பேரையோ இன்னும் 4 பேர் 8 பேரை டாக்டர் ராமதாஸ் உள்பட 8 பேரை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார். ராமதாஸ் தான் இறங்கி வரணும்னு அன்புமணி நினைக்கிறார். அதனால் இறங்கி வர வேண்டியது அன்புமணி தான். இல்லைன்னா மிகப்பெரிய சங்கடம் 2 பேருக்கும் தான். கூட்டணி கணக்குகள் தேர்தல் 2026 ஒரு 23 இடங்கள் கடந்த தேர்தலில் பெற்றது போல் பெற வேண்டும் என்றால் மீண்டும் 2 பேர் ஒன்றிணையணும். அதற்கு என்ன செய்ய போகிறார்கள், யார் இறங்கி வரப்போகிறாங்க என்பதை விட யார் இறங்கி வந்தால் சரியாக இருக்கும் என்று அன்புமணி முடிவு பண்ணும். ஒருங்கிணைக்கக்கூடியது வந்து தேர்தல் தான், வேற ஒன்றும் வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக 2026 இப்போ இந்த சண்டை வந்து டிசம்பர் வரைக்கும் ஓடும். எப்படியும் அதிமுகவுடன் தான் இயற்கையான கூட்டணி சொன்னார்ல இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் சொன்னார்ல, இயற்கையான கூட்டணி என்பது அதிமுகவுடன் தான். இந்த முறை 2024 நாங்கள்லாம் ஒன்றா இருந்திருந்தால் பாமக ஒரு 3-4 இடம், அதிமுக ஒரு 6-7 இடம், இன்னும் கூடுதலாக கூட ஜெயிச்சிருக்குன்னார். அப்போது அந்த 10.5% இடஒதுக்கீடை கொடுத்த அதிமுகவுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் ராமதாஸுக்கு ஒருத்துக்குது. இல்லைன்னா இந்த வார்த்தை சொல்லுவாரா? இப்படி அடித்து கொள்வதால் என்ன சண்டை? ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக டாக்டர் ராமதாஸ் வந்து என்னைக்கு அப்பா வந்து நீங்கள் ஒதுங்குங்க கட்சி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களோ அன்றைக்கே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சிந்தனைகள்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கணும். வயதாகி விட்டது, நான் மறுக்கலை. அதாவது ஆனால் அந்த கட்சியை வளர்த்தவர் என்ற அடிப்படையில் எப்படி வந்து அவரை நடத்தியிருக்கணும். கலைஞர் கடைசி வரைக்கும் எதுக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை யார்கிட்ட தரல? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது. ஆமாம், இன்றைக்கி ஸ்டாலின் வந்து உயர்ந்த தலைவராக பார்க்கப்படுகிறார். அந்த மாதிரி சண்டைலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. உண்மையில் வந்து சொல்லுவாங்களே, பொறுமையாக இருந்தார். என்ன சண்டை வந்தாலும் 2016 முதலமைச்சர் வேட்பாளராக நான் நிற்கப் போவதில்லை என்ற முடிவை கலைஞர் எடுத்து வைத்திருந்தார். ஆனால் திடீரென்று திருவாரூரில் மீண்டும் போட்டின்னு அறிவித்தார். அப்போ உண்மையில் என்ன நினச்சிருந்தார்? நமக்கு நாம திட்டம், இந்த அமைப்பெல்லாம் ஐபேக்கெல்லாம் தமிழ்நாடு ஃபார் MKSன்னு போட்டு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அறிவித்து விட்டார். 90 வயசில் எதுக்குங்க இந்த உங்களுக்கு போட்டி? இந்த வயசில் 90 வயசில் யாராவது எம்எல்ஏ நிற்பாங்களா? சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அமைதியாக இருந்தார். கலைஞருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு இத்தனைக்கும் பேச்சு இல்லை, நடை இல்லை, தளர்ந்து போய்விட்டு இருந்தார். அப்போ கூட வந்து கலைஞரை தலைவராக நீடிக்க அனுமதித்தார். இவர் அனுமதிக்க வேண்டியதில்லை, ஒப்புக்கொண்டார், இல்லை அடங்கி போனார், அப்படி வச்சுக்கலாம். அதனால் இந்த விவகாரத்தில் அன்புமணி இறங்கி போவது தான் அவருக்கு நல்லது. இந்த சண்டை ஒரு பக்கம் பெருசாக இருந்தாலும் இடையில் இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிக பிரேமலதா அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு தடவை சீட்டு கொடுத்தீங்க, GK வாசனுக்கு ஒரு தடவை சீட்டு கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அதிமுக கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்காங்களா? அதிமுகவில் முதல் முறை அன்புமணி, 2வது முறை GK வாசன், 3வது முறை தேமுதிக என்று. அன்புமணிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டதால் அந்த 19 கொடுத்தாங்க. இந்த ஒப்பந்தம் இருந்ததால் தான் எடப்பாடி ஒத்துக்கிட்டார். 2024 5 லோக்சபா சீட்டு, 1 ராஜ்யசபா சீட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இது சம்பந்தமாக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்? ஏங்க என்னங்க கேட்குறீங்க, யார் சொன்னது? அப்படி யார் யாரோ சொல்கிறத வச்சு கேட்காதீங்கன்ட்டார். அதுவே பிரேமலதாக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். அப்படிப்பட்ட சூழலில் திரும்ப இன்றைக்கி இப்போது அதிமுக இந்த இத்தனை கலேபரமான சூழலில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் எப்படியாவது அவங்களுக்கு ப்ரெஷர் தரணும், அதில் ஒரு MP வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம். இன்று இரவு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இன்று வியாழக்கிழமை இரவு 29ஆம் தேதி எப்படியாவது சுதீஷ் சந்தித்து விடுவார் என்று நம்பகமான தகவல். எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்காரு. இந்த MP சீட்டு எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற தேமுதிக கடைசி வாய்ப்பு இன்று இரவு தான் என அறிவிக்க போகிறாங்க. நாளையோ நாளை மறுநாளோ. அதில் தென் மாவட்டத்தை இந்த OPS மூலமாக அடைந்த பலவீனம், இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கியை சரிப்படுத்துவதற்கு தென் மாவட்டத்தை சரி கட்ட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்துக்கு யாருக்காவது ஒரு MP கிடைக்கும். 2 MP கிடைச்சாலும் ஆச்சரியப்பட முடியாதுங்கிறார்.
அது ஒரு வக்கீல் இன்பதுரைக்கு எம்பி சீட்டுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தலித்து சமுதாயத்துக்கு இல்லை தேவர் சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு. ஒரு எம்பிக்காக தேமுதிக துடிக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒப்பந்தம் இருந்தால் தான் கொடுத்துருவாங்களே. ஒப்பந்தம் போட்டிருந்தா நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி மறுத்திருக்க மாட்டார். இல்லை, அதனால தான் நம்ம வாக்குறுதி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினா தானே மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும்னு சொல்கிறது. எந்த மக்களுக்கு சொல்கிறேன், அதான் தெரியலையே. நாட்டு மக்கள் தேமுதிகவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, ராஜ்யசபா சீட்டு தரப்படும். அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினா தான் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும். அதெல்லாம் இந்த நேரத்தில் பேசுகிற அரசியல். அப்படி உண்மையாக இருந்தால் எடப்பாடி ஒத்துன்ருப்பாரே. இப்போது அவருக்கு இருக்க 2 வாய்ப்பு கட்சி பலப்படுத்துவது. நீங்கள் இப்படி வந்து மைக்கு முன்னாடி பேசுவதால் வந்து எடப்பாடி இறங்கி வரப்போகிறதில்ல. எடப்பாடியுடைய உறுதித்தன்மை தெரியும், எடப்பாடியுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் இன்றைக்கி நைட்டு சந்திக்கிறீங்களே, இந்த சந்திப்பில் தெளிவு வரப்போகிறது. எம்பி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்க போகிறார், இல்லைன்னா இல்லை. ஆனால் அது மைக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற அழுத்தம் இருக்குல்ல, அது எடப்பாடிக்கு தேவையில்லாத நெருக்கடி தான் தரும். என்னடா இப்படி கேட்குறாங்களேன்ற ஒரு பாசத்தை விட வெறுப்பு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல தெளிவாக இருக்கணும். எனக்கு தெரிந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு தேமுதிகவுக்கு. ஆனால் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் கொடுத்தீங்க, ஜி.கே. வாசன் கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பது என்பது பொது வெளியில் கேட்டால் அது சரியாக இருக்குமா? சரியாக வராது. நன்றி.